ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்டில் வந்து பகத்சிங் பற்றி பார்க்கலாம். அவருடைய அப்பா வந்து கிஷான் சிங், அம்மா வந்து வித்யாவதி கவுர். பஞ்சாப் மாநிலத்தில் வந்து லயல்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஜான்வாலா அப்படின்ற இடத்துல 1907 செப்டம்பர் 28 பிறந்திருப்பார். அவருக்கு 14 வயசு இருக்கும்போது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும். அவர் வந்து யங் ஏஜ்லேயே இருக்கும்போது நவஜன் பாரத் சபா, இந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன்லாம் வந்து இணைச்சிக்கிட்டாரு. இந்த இந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் வந்து சச்சின் சன்யால், யோகேஷ் சட்டர்ஜியால் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். செப்டம்பர் 1928 வந்து அதை வந்து பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. இந்துஸ்தான் சோஷியலிச ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் சொல்லிட்டு இவங்க 4 பேரும், சந்திரசேகர் ஆசாத், ராஜ்குரு சுக்தேவ், அப்புறம் பகத்சிங், இவங்கெல்லாம் சேர்ந்து பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. 1917 வந்து ரஷ்யாவில் வந்து அக்டோபர் புரட்சி நடந்திருக்கும். அப்புறம் வந்து சோஷியலிச சித்தாந்தங்களால் ரொம்ப ஈர்க்கப்பட்டு இந்த மாதிரி பேர் மாற்றம் பண்ணி நிறைய சோஷியலிச கருத்துக்களாக பரப்ப ஆரம்பிப்பாங்க. தென் பகத்சிங்குடைய குண்டு வச்சு பார்த்தோன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு 1929 வந்து ஏப்ரல் 8 மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வச்சு நடத்தியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா 2 மசோதாவை வந்து எதிர்த்து, ஒன்று வந்து தொழில் தகராறுகள் மசோதா, இன்னொன்று வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதான்னு சொல்லிட்டு 2 மசோதாவை எதிர்த்து வந்து இந்த குண்டு வச்சு நடந்திருக்கும். அப்புறம் லாகூர் சதிவிலக்கு பார்த்தோன்னா இவங்க சாண்டர்ஸை வந்து கொண்டு இருப்பாங்க. அதான் ஜேம்ஸ் எஸ் ஸ்காட்டுக்கு பதிலாக சாண்டர்ஸை கொண்டு இருப்பாங்க. அப்போ அந்த இதில் வந்து 21 பேருக்கு வந்து கைது செய்யப்பட்டு தண்டனை கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுதான் நம்ம 2வது லாகூர் சதி வழக்குன்னு சொல்கிறோம். இந்த தண்டனையில் பார்க்கும்போது சிறையில் வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதை எதிர்த்து வந்து இவங்கெல்லாம் வந்து உண்ணாவிரதம் இருப்பாங்க. அப்படி உண்ணாவிரதம் இருக்கும்போது ஜதீந்திரதாஸ் வந்து 64 நாள் தொடர் உண்ணாவிரதம் இருந்ததில் வந்து அந்த சிறையிலேயே வந்து மரணிச்சிருவார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த லாகூர் சதி வழக்குடைய கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த குண்டுவீச்சு வழக்குடைய தீர்ப்பும் ஒத்தி வச்சுருந்தாங்க. கடைசியில் வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து இந்த 3 பேருக்கும், பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவுக்கு வந்து 1930 அக்டோபர் 7 வந்து மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு கோட் சொல்லியிருக்காரு பாருங்கள். பகத்சிங் வந்து என்னென்னா, முதலாளித்துவம், ஏகாபத்தியம் ஆகியவற்றின் நாட்கள் வந்து எண்ணப்பட்டிருக்கு. இந்த போர் வந்து எங்களுடன் தொடங்கியதும் அல்ல, எங்கள் வாழ்க்கையோட முடிஞ்சு போகிறதும் இல்லை. நாங்கள் போர் தொடுத்ததுனால போர் கைதியானோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. அப்படியானா எங்களை தூக்கிலிட்டதுக்கு பதிலாக சுட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த கோட் பாருங்கள். புரட்சி என்பது வெறும் குண்டு எறிதலோ கைத்துப்பாக்கியில் சுடுறதோ அல்ல. புரட்சின்றது வந்து மனித குலத்தின் ஒரு பிரிக்க முடியாத ஒரு உரிமை. புரட்சின்றது வந்து அனைவரினுடைய அழியாத பிறப்புரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உழைப்பாளிகள் வந்து சமூகத்தின் உண்மையான ஆதரவாளர்கள். இந்த புரட்சியின் பழிப்பிடத்தில் நாங்கள் வந்து மாபெரும் லட்சியத்துக்காக அளிக்கும் தியாகம் வந்து அதற்கு முன்னாடி பெருசு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை இறந்து போகிறதுக்கு முன்னாடி இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்ற ஒரு கோட் சொல்லியிருப்பாரு. அப்புறம் 1931 மார்ச் 23 வந்து இவங்க 3 பேரையும் வந்து லாகூர் சிறையில் வச்சு தூக்கில் போட்டுருவாங்க. தேங்க்யூ.